நாளான்னைக்கு திங்கக்கிழமை ஜென்மாஷ்டமி. அதுக்கு ஒரு சிம்பிளான ஈஸி ஸ்வீட்டு, ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்டி. இது பாருங்கள், இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வச்சு செய்கிறது. இதுக்கு ஆளி விதை, வெள்ளரி விதை, முந்திரி, பாதாம், பிஸ்தா, அக்ரூட்டு, என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ, ட்ரை நட்ஸ் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இதில் ரொம்ப ஒஸ்தியானது, ஹெல்த்தியானது வந்து அக்ரூட் தான். அக்ரூட் வந்து பிரெயின் மாதிரியே இருக்கும் பாருங்கள். அதனால் குழந்தைங்களோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. அது வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடாது. அது டேஸ்ட்டு கொஞ்சம் கசப்பாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு கொடுங்க, நல்லா சாப்பிட்டுடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தி. எல்லாத்தையும் வந்து நம்ம வீட்டிலேயே ஸ்டாக் பண்ணி ஏற்கனவே வச்சுருந்தோம்னா கொஞ்சம் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக வாங்குறதுனா அப்படியே எல்லாத்தையும் கோஸ் பவுடர் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக இருக்கிற விதைகளை மட்டும், அதாவது வெள்ளரி விதை, ஆளி விதை, இதெல்லாம் அப்படியே போட்டுக்கலாம் ரோஸ்ட் பண்ணி. இதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸும் ரொம்ப முக்கியமானது. பேரிச்சம்பழம், அது நிறைய போடலாம். அப்போ தான் அந்த பிடிமான தன்மை நல்லா வரும். பேரிச்சம்பழத்தை நல்லா செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை, கொட்டை இல்லாததாக பார்த்து. ஏன்னா கொட்டை அடிபட்டுச்சுன்னா மிக்ஸி பிளேடு உடஞ்சிருது. அதனால் சீட்லெஸ் வாங்கினாலும் ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதுக்கு மேல் கோட்டிங்க்கு வந்து இந்த மாதிரி பாப்பி சீட்ஸ்னு சொல்லக்கூடிய கசகசா விதை வறுத்து இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு பிளேட்டில். இப்போ எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி, அதாவது கோஸ் பவுடர் பண்ணிக்கோங்க. முந்திரி, பாதாம், மீதி எல்லாம் இந்த மாதிரி சாரப்பருப்பு இதெல்லாம் தேய்ச்சி போட்டுக்கலாம் அதுலேயே. அவ்வளோதான். அக்ரூட், பாதாம், முந்திரி, கொஞ்சோண்டு பிஸ்தா எல்லாம் போட்டிருக்கேன் நான். இது வந்து டேட்ஸு, காஞ்ச திராட்சை, அத்திப்பழம். நீங்கள் வந்து ஆப்ரிக்காட் கிடைச்சா கூட அதுவும் போட்டுக்கலாம். செரி கூட போட்டுக்கலாம். செரியில் விதையை எடுத்துகிட்டு போட்டு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பிசுப்பு தன்மை குறைஞ்சிருந்ததுன்னா சரியாக பிடிக்க வராது. அப்போ கொஞ்சமாக தேன் ஊற்றிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் லைட்டாக நெய்யும் கையில் தடவிட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. அழுத்தி பிசைஞ்சி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் நல்லா ரோல் பண்ணிக்கணும். இந்த சப்பாத்தி மாவு, பூரி மாவு மாதிரி ரோல் பண்ணி அதை வந்து இந்த கசகசா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நல்லா ரோல் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் துண்டு போட்டுக்கலாம். நீங்கள் உருண்டை பிடிச்சும் கூட ரோல் பண்ணிக்கலாம். எப்படியோ ஒன்று. ரொம்ப நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டு. சாதாரணமாக 2 பேரிச்சம்பழம், 4 பாதாம் பருப்புன்னு தின்னுங்கன்னா கூட ஒழுங்காக தின்ன மாட்டோம் யாரும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. டெய்லி ஒரு பீஸுன்னு ஒரு அளவு வச்சுக்கிட்டு டெய்லி ஒன்று நீங்கள் சாப்பிட்லாம். குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாேருக்கும் கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது பயங்கர காஸ்ட்லி. கடைகளில் வாங்கினீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி. 1500 2000 ரூபா அப்படி கிலோ சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு சில நூறுகள்லேயே வீட்டில் ஹெல்த்தியாக செஞ்சிடலாம். சில நிமிடங்கள்லேயும் செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுத்து பாருங்கள். வணக்கம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.